ஹாய் எல்லாருக்கும் பிரகாசம் நடஞ்ச வணக்கங்கள். நியூசிலாந்தில் எங்கள் வீட்டு பொங்கல் இதுதான் இன்றைய தலைப்பு. இந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி நியூசிலாந்தில் இப்போ நாங்கள் எப்படி பொங்கல் கொண்டாட போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நியூசிலாந்து எனக்கு இதுதான் முதல் பொங்கல். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இது ஒரு கிராண்டாவெலாம் இருக்காது. ரொம்ப எளிமையான முறையில் தான் இந்த பொங்கல் இருக்க போகுது. ஏன் அப்படின்னா எங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் அந்த பொங்கல் நாங்கள் கொண்டாட போகிறோம் எங்கள் ஃபேமிலியோட. ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம், வாங்க பொங்கல் வீடியோக்குள்ளே போகலாம். அவிராவுக்கு ஒன்றும் பொங்கல் ட்ரெஸ் போடலை, அவள் ஒன்றும் ஆடிக்கிட்டு இருக்குவா. அவங்களுக்கு பொங்கல் ட்ரெஸ் போட்டுட்டு சரி அவளுக்கு பொங்கல் ட்ரெஸ் போட்டுட்டு நாங்கள் அடுத்தது அவிராவோட அந்த வீடியோக்குள்ளே நான் வர்றேன். அவிராவுக்கு பொங்கல் ட்ரெஸ் போட்டாச்சு. கிளாப் கிளாப். பொங்கல் அப்படின்னா வாசல் தெளித்து கோலம் போடணும். என்ன சொல்கிறது, பாத்ரூம்லேயும் தண்ணியை பிடிச்சாந்து வாசலில் ஊற்றிக்கிட்டு இருக்காப்புல. கோலம் எப்படி வருதுங்கிறது நமக்கு தெரியாது. கோலமாக வருகிறதா இது அலங்கோலமாக வருகிறதான்னா பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ கோலம் மட்டும்தான் இங்கே வெளியில் போடுறோம். மற்றபடி பொங்கல்னால் உள்ளே தான் வைக்க போகிறோம். ஏன்னா நம்ம இதே கிராமமாக இருந்ததுன்னா நம்ம வெளியில் காணை வெட்டி அழகாக வெளியில் வச்சு சூரிய பொங்கலோடு வச்சிடலாம். என்ன உனக்கு என்ன பவிரா? எதுக்கு நீ எதாவது அடைச்சி வச்சு திறந்து விட்ட மாதிரி இருக்கு. இன்றைக்கி காலில் எதுவும் செருப்பும் போடல. இதான் கோலமா என்ன? நீ என்ன கோலம் போட்டே இன்றைக்கி பொங்கலை முடிச்சிருவோம் போல். நாங்கள் ஒன்றும் சாப்பிட்லையா? இப்போ எங்களுக்கெல்லாம் பசிக்க ஆரம்பிச்சிட்டு. ஒரு பக்கத்து அம்மா கோலம் போடுது, ஒரு பக்கத்து பொண்ணு அழைக்கிது. இதுவா சொல்லு. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம்னு சொல்லு. ரைட். ஒரு ஒடியா கோலத்தை முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு பொங்கல் சோறு கிடச்சிடும் இன்னைக்கு. ஒடியா மேலே வீட்டை பார்த்து பேசுகிறாப்புல. சரி வா. பல மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு இந்த கோலத்தை வெற்றிகரமாக முடிச்சிட்டாப்புல. இதுதான் மௌனிகா பிரகாஷ் போட்ட கோலம். நீங்கள் எல்லோரும் பார்த்துக்கிடுங்க. வந்துடுங்க, பொங்கல் கொண்டாடப்போம். வாப்பா மேலே அழைச்சிட்டு போப்பாங்க எல்லாரையும். ஆமாம், ஆடியன்ஸே டென்ஷன் ஆகிட போகிறாங்க. ஏன்டா டே கோலத்திலே வச்சு டயத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. மேலே போங்க பொங்க வைக்க. ஒரு வழியாக பொங்க வைக்கிறதுக்கு பொங்க பானையை ரெடி பண்ணிட்டாப்புல. பொங்கல் வைத்து விட்டோம் பண்ண இப்போலாம் தண்ணி வச்சுட்டா அவ்வளோதானா? சரி ரைட். அதான் இங்கிட்டு வா. சரி டான் 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 அவ்வளோ. அடுத்து என்னப்பா, இந்த சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணணும்ல? அம்மா போய் நீங்கள் பணத்தை எடுத்து வச்சுருங்க. என்னடா ஒரு பானை தான் இருக்குது, இன்னொரு பானை எங்கே அப்படிலாம் நினைக்காதீங்க. எங்கள் வீட்டில் ஒரு பானை தான் இருக்குது. நான் போய் இன்னொரு பானையும் வாங்கலை. இந்த ஒரு பானையும் நான் ரொம்ப யூஸ் பண்ணுறதே கிடையாது. அதனால் இன்னொரு பானை வாங்கி எதுக்கு வேஸ்ட் பண்ணிவிட்டு, இது போதும் இதிலே இருக்கிறத வச்சு இப்போதைக்கு பண்ணுவோன்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. இருக்கிறதே நாங்கள் 2 பேர் தான் பண்ணி இவ்வளோ பொங்கல் வச்சு யார் இப்போ சாப்பிட்றதுன்னு தெரியலை. சரி ரைட்டு, நீ அப்படியே பொங்கலை வச்சுட்டு அப்படியே நம்ம சாமி கும்பிட்றதுக்கு உண்டான ஏற்பாடுகளை அப்படியே செய்யணும். சாமி நம்ம டேபிள் வச்சு கும்பிட போறியா, கீழே வைக்க போறியா? கீழே தான் கும்பிடணும். டேபிள் வைக்க முடியாது, சாப்பிட்ற இடம். ஓகே கீழே தானே. சரி ரைட் ஓகே. சரி வா போ. இப்போ வீட்டில் என்ன, முன்னாடி எங்கள் அப்பா இருப்பார், எங்கள் அம்மா எல்லோரும் அவங்க வேலையை எப்படி சொல்கிறேன். எங்கள் அப்பா காணு வெட்டுவார், எங்கள் அம்மா அந்த பானைக்கு வைக்கிறது இதெல்லாம் வச்சுருவாங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்களுமே பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, உட்காந்துட்டு இன்றைக்கி பொங்கலுக்கு என்ன படம் ரிலீஸ் ஆகிருக்கு, என்ன படத்துக்கு எத்தனை மணிக்கு போகலாம், பொங்கலை பொங்கலாக கொண்டாடாமல் சும்மா படம் அப்படிங்கிற மாதிரி அந்த படத்துக்கு போய் அந்த நாட்களை நிறையா வேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த பழம்லாம் போயிட்டு நாங்கள் நேற்றே வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்மளோட பேரண்ட்ஸ் அருமையெல்லாம் நமக்கு தெரியுது. பொங்கலுக்காக நான் லீவ் போட்டேன். இந்தா வச்சுக்கணுமா? அவிரா இங்கே வா. மௌனிகா இங்கே பாரு, தட்டோட பிடிச்சிட்டா லாக் பண்ணி வச்சுருக்கத. சரி ஒரு ப்ளம்ஸ் எடுத்து இப்போ பிரிக்கி ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக போகுது. ஆக்சுவலாக நான் சொல்கிறேன். இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா நான் லீவ் போட்டேன் பொங்கலுக்காக. ஆனால் நைட் ஷிஃப்ட் தான். எப்படி சொல்கிறது, இன்றைக்கி காலைல முடிச்சுட்டு இப்போ நைட்டு கூட வேலைக்கு போகலாம். ஆனால் என்னென்னா இன்றைக்கி காலையிலே சீக்கிரம் வேறு எழுப்பி விட்டுட்டாப்புல. இப்போ நைட் ஷிஃப்ட்டில் போய் வேலை பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம பார்க்குறது லேபர் ஜாப்பா. அங்கே போய் நம்ம ஓபியும் அடிக்க முடியாது. நமக்கு வேலை இருந்தபடியே இருக்கும். ஸோ அதனால் லீவை போட்டாச்சு. பால் பொங்க போதா அவிரா? பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் களி. ஊருன்னா நான் நேரம் சவுண்டை போட்டு கிழிச்சு விட்டுருப்பேன். இப்போ பொங்கல் ரெடி ஆகிடுச்சு, சாமி கும்பிடலாமா? அப்புறம் இவ்வளோ நேரம் பொண்ணுங்கிறது அப்போ என்ன பொங்கல் வைக்காமல் டீ போட்டுக்கிட்டு இருக்கியா? இந்தா நான் கொடுத்துருப்பா அவள்கிட்ட. சரி வா. பால் பொங்கிட்டு இப்போ அரிசி போடுறாப்புல.
இப்போ வந்து இவங்க மஞ்சள் பிடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து மஞ்சள் பிடிச்சி தான் நாங்கள் வந்து சாமி கும்பிட போகிறோம். ஏன் அப்படின்னா வந்துட்டு எங்கள்கிட்ட வந்து சாமி போட்டால் இல்லை. என்னடா நியூசிலாண்டில் வந்து சாமி போட்டால் கிடைக்காதா, அதை வாங்கி வச்சு சாமி கும்பிடலாமேன்னு நீங்கள் நினைக்கலாம். அது என்னப்பா நீனே சொல்லு. அது நாங்கள் வந்து சாமி போட்டோ வாங்கலைண்ணா, ஏன்னா எங்கள் சாமி ரூம்னு ஒன்று தனியாக வச்சு சாமி கும்பிட்டு எங்களுக்கு பழகிடுச்சு. அதனால் சரி ஓகே, இங்கேயும் ஒரு கரெக்டான ரூம் இல்லை, நாங்கள் ஒரு ரூமில் தான் கீழே இருக்கோம், அப்புறம் மேலே வந்து கிச்சன், அதனால் இங்கேயும் எல்லாரும் இல்லை, அது பொட்டி. அதான் அதனால வந்து எல்லாரும் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்றோம், வச்சா ஒழுங்காக வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கணும் சாமியை. அப்புறம் ஃபோட்டோ வாங்கி அதை அங்கங்கே போடுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. இல்லைங்க, மனசு தான் சாமி. சரி, பெட்ரூமில் வைக்கிறதுக்கு உடன்பாடு இல்லை, அதுதான் உண்மை. ரெண்டாவது வந்து மஞ்சள் வந்து எல்லாருமே வந்து பிள்ளையாராக பிடிச்சி வைப்பாங்க தான், பிடிச்சி வச்சு அடிஷ்னலாக சாமி போட்டு வைப்பாங்க. இருந்தாலும் நம்ம வந்து மஞ்சளை மட்டுமே வச்சு நம்ம மனதளவில் நினச்சிக்க வேண்டியதுதான். நான் எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறது தான். இப்போ இந்த மஞ்சளை தான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு முருகர், நான் அப்படி நினச்சி நான் சாமி கும்பிடுவேன். நீ என்னப்பா சாமி கும்பிடுவேன்? பொங்கல் சூரிய பகவானுக்கு. யாருக்கா இருந்தாலும் வந்து எனக்கு வந்து ஒரே கடவுள் அவர் தான், நீ என்ன சொன்னாலும். சரி, போய் வாழை இலை எடுத்துட்டு வாங்க, இதில் கொஞ்சம் நறுக்கி வைப்போம் சாமி. இந்த வாழை இலையை பற்றி இப்போ அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு வரலாறு ஒன்று சொல்ல போகிறாங்க. இது என்னப்பா, அது வாழை இலை ஒன்று வந்து எடுத்துகிட்டு வச்சோம்னா செந்தில் ஒரு படத்தில் வந்து கிழிச்சு கைக்குள்ளே வச்சுட்டு சுற்றுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. எல்லா சைடும் கிழிஞ்சிருக்கு. என்ன கதை? ஆக்சுவலாக வந்து பாப்பா எப்போது வெளியில் அழைச்சிட்டு போவோம்னா, அப்போ போகும்போது ஒருத்தவங்க வீட்டில் பார்த்தா வரிசைக்கு வாழை மரமாக வச்சுருந்தாங்க. சரி போய் கேட்போம், தந்தா உண்டு அப்படின்ட்டு போய் கேட்டேன். அவங்க நல்லவங்க, தீவுக்காரங்க, ஐ மீன் இங்கே உள்ள ஐலாண்ட் பீப்புள் தான் அவங்க. அதோட கொடுத்துட்டாங்க. தீவுக்காரங்களா? நாங்கள் அப்படி தான் பேசிப்போம், அவங்க இங்கிலீஷில் சொல்லலாம். சிரிப்பாக இருக்கா? அவங்க கேட்டோன்னே கொடுத்துட்டாங்க. வாழை தண்டு வேணும்னாலும் வச்சுக்கோங்க. லாஸ்ட் வீக்கோட ஏதோ ஒரு இந்தியன்ஸ் வந்து பறிச்சுட்டு போனாங்களாங்க. அதெல்லாம் இல்லை, நான் கேட்டது வந்து இந்த வாழை இலை ஏன் கிழிஞ்சிருக்குன்னு தான் கேட்டேன். நல்ல இலையா கிடைக்கல. கொழுந்து இலை வரும்போது என்ன ஆயிட்டு, இங்கே காற்று ஜாஸ்தியாக இருக்கும். இவளை வச்சுக்கிட்டு இந்த பிராமையும் தள்ளிட்டு பிடிச்சிட்டு வரும்போது காற்றுலேயே கிழிஞ்சு போயிட்டுது. பரவாயில்ல, நுனி இலை மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்காது. நுனி இலைன்னா இது இந்த பாதி தானேப்பா இருக்கு, இந்த பாதி போதுமா? ஆமாம், தட்டில் வச்சு வச்சிடலாம். இதில் வந்து எங்கள் அம்மா வந்து வாழை இலை பறிச்சுட்டு வச்சுருவாப்புல. நாங்கள் வந்து எது நல்ல இலையோ குழந்தை இலையோ அதாவது வந்து போய் வெட்டிட்டு வந்துடுவோம். எங்கள் அப்பா அதுலையா வெட்டினா இதுலையா வெட்டினா அப்படிம்பாப்புல. தார் போட போகுது, ஏன்னா வெட்டினா வராது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நான் பேசினேன் ஏதாவது குறுக்கி விட்ருவேன். அப்புறம் நான் என்ன பேச வந்தேன்னு மறந்து போயிடுறேன். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்துட்டிங்கன்னா சும்மா அப்படியே ராவாகவே போகும். சரிங்களா? அதில் இருக்கிற அத்தனை பூவும் பார்த்துட்டிங்கன்னா தெருவில் பறிச்சது தான். சொல்ல முடியாது, அவங்க வீட்டு வாசல் கொஞ்சம் அந்த என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருப்பாங்க. ஸ்ட்ரீட்டில் பறிச்சாங்க அப்படின்னு சொல்லி. நீ ஸ்ட்ரீட்டில் பறிச்சிங்க அப்படிதானே? சரி, பார்த்துங்க, அருமையாக பிள்ளையார் பிடிச்சிட்டாங்க. ஆனால் பிள்ளையாரை பிடிக்க சொன்னால் இவங்க வந்து சிவலிங்கம் பிடிச்சிருக்காங்க. ஓகே, எனிவே கடவுள் சாமிக்கு படைக்கிறதுக்கு முன்னாடி நீ வாயில் வச்சுருக்க. எங்கள் வீட்டு குட்டியம்மன். ஆமாம், தெய்வமும் குழந்தையும் ஒன்றுன்னு சொல்லி நானும் குழந்தை தான்ப்பா. சிரிப்பு வரலையா? ஃபர்ஸ்ட் டைம் வந்து பெரியவங்க யாருமே இல்லாமல் நான் ஒரு பெரிய ஆளாக இருந்து இந்த பொங்கலை பண்ணிட்டு இருக்கேன். நீ பண்ணிக்கிட்டு இருக்கியா? பாத்தீங்களா, சந்து கேப்ல எங்களை கழட்டி விட்டுட்டு குக்கிங் அதெல்லாம் சொல்றேன். என்ன சொல்லுவோம், வீட்டில் இருந்தா எங்க அம்மா வந்து சாமி கும்பிட்ற நேரத்துக்கு கும்பிடுவாங்க, போய் அட்டண்டன்ஸ் போடுவோம். கல்யாணத்துக்கு அப்புறம் அத்தை ஏதாவது சொல்லுவாங்க, அதை அப்படியே அங்கங்க எடுத்து வச்சுட்டு ஓடிடுவோம். இப்போ வந்து நானே வந்து ஒரு சாமியெல்லாம் கும்பிடுறோம், எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கும் போது வித்தியாசமா இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து வச்சு நம்ம நேற்று நான் பொங்கல்லாம் எடுத்துட்டு வரேன். சரிங்க, நீங்கள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. திருப்பி நான் வந்து அந்த சாமி கும்பிட்ற இடத்த இப்போ நான் காட்டுறேன். அப்படியே எடுத்து வச்சுட்டு சரி வாங்க அப்படியே அடுத்ததுக்கு போகலாம். உட்கார. இது ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா முன்னாடியே செஞ்சு வச்சுட்டாப்புல வெண்ணு பொங்கல் ரெடி. இப்போ வந்து சக்கரை பொங்கல் வந்து நீங்கள் பார்த்தீங்க, பரங்கிக்காய் கூப்பிட்டு. இப்போ இதெல்லாம் வந்து சாமிக்கு படைக்கிறதுக்கு நம்ம வந்து எடுத்து வச்சிடறேன். போதும்ல அது? எனக்கு லெஃப்ட் தான் வரும். எல்லாம் சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அமைதியான முறையில் சாமியை கும்பிட வேண்டியதான். இந்த விளக்க நீனே ஏற்றிடும். இல்லை இருக்கட்டும், சாமி கும்பிட்டுட்டு தானே எடுக்கணும். அவிராவுக்கும் இதுதான் வந்து முதல் பொங்கல். கும்பிடுங்க சாமி, நல்லா சாப்பிட்ணும், நிறையா பால் குடிக்கணும்னு வேண்டிக்கிடுங்கடா அம்மாளு. ஃபயர் அலாரம் அடிக்காதுலப்பா. அப்படியா?
ஓகேங்க, நல்லபடியாக சாமி கும்பிட்டு பொங்கலை வந்து ஓரளவுக்கு முடிச்சாச்சு. சாமி கும்பிட்ல வந்து பெரிய ப்ரொசீஜர்லாம் வந்து தெரியாது. ரெண்டாவது வந்து இந்த தண்ணி நீர் நாளம் இல்லையா, அதுவுமே தேங்காய் தண்ணி தான். இவங்க போய் தேங்காய் வந்து வெளியில் தான் உடச்சிட்டு வந்தாங்க. ஏன்னா என்கிட்ட வந்து அருவாவெலாம் இல்லை. இது அங்கே டைனிங் டேபிளில் வச்சுருங்க, அங்கேயே சாப்பிட்டுக்கலாம். இவளுக்கு அந்த ஐச்சேரை போட்டு விட்டு ஆக்சுவலாக இப்போ நாங்கள் அந்த சாமி கும்பிட்ற இந்த செட்டப்லாம் வந்து யாருக்கு அங்கே வச்சுருங்க, யாருக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்க்ராட்ச்லேருந்தே வெளிநாட்டில் வந்து சாமி கும்பிடுவீங்களா அவங்களுக்குலாம் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா எதுவும் கரெக்டாக இல்லை, ஏதோ இருக்கிறத வச்சு ஃபஸ்ட் டைம் நாங்கள் 2 பேரும் வந்து தனியாக வந்து ஏதோ ஒரு சாமி கும்பிட்றதுங்கிறது புதுசாக இருக்குது. எல்லாருக்கும் வந்து நம்ம வந்து பொங்கல் வாழ்த்தையே சொல்லலையே. ஆமாம், சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்கிறோம், பசிக்குது எனக்கு. சாப்பிடுங்க. இங்கே வை. ரொம்ப நாளைக்கு அப்புறம், ரொம்ப நாள் சொல்ல முடியாது, ஊர்லேருந்து வந்தது பிறகு இப்போ தான் வாழை இலையில் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது இப்போ தான். ஆமாம், ஏன்னா வந்து நான் நைட் டியூட்டி போகிறதுனால நான் ஒரு டைம் சாப்பிடுவேன், அப்புறம் இவங்க ஒரு டைம் சாப்பிடுவாங்க. சரி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம். எப்படி சொல்கிறது, முக்கியமாக இந்த வீடியோ பண்ணுறதுக்கு காரணம் ரொம்ப ப்ரொஃபஷனலாக எதுவும் இருந்திருக்காது. ஊரில் உள்ளவங்களும் இப்போ நாங்கள் பொங்கலுக்கு வீட்டில் இல்லைன்னு நினைப்பாங்க. அதனால சரி ஓகே, இந்த வீடியோ மூலியமாக அவங்களும் எங்கள் கூட பொங்கல் கொண்டாடுற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் முக்கியமாக இந்த வீடியோ பண்ணேன். ஆமாம், எங்கள் குடும்பத்தின் சார்பாக எல்லாருக்கும் வந்து இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எனிவே உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். பாய் சொல்லு அவிரா, பாய் சொல்லு. பாய்.